அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். எல்லாரும் நலமா சேஃபாகவும் இருப்பாங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். என்னுடைய இது 3வது இஃப்தார் உங்களுக்கு தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். எப்போதும் போல இல்லாமைக்கு டீப் ஃப்ரை பண்ணாமல் இப்படி ஹெல்த்தியாகவும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள் போகலாம். இந்த வீடியோ எடுத்த டைம் வந்து எப்படியும் லொஹர் தொழுது எடுத்த 1 மணி போல் தான் கிச்சனுக்கே போனேன். போன டைம் தான் இந்த பன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்காக வந்து இந்த ஈஸ்ட் ஆக்டிவ் ஆக்க வைக்கணும். இதில் ஒரு தவறு நினச்சி அவசரத்தில் செஞ்சுட்டேன். இந்த ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணவே இல்லை. வாங்க லாஸ்ட்டில் ஹார்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். முதல் வேலையை வந்து இன்றைக்கி சிக்கன் போட்டு தான் இந்த பன் செய்ய போகிறேன். ஒரே மாவில் 4-5 பன், ஒரு 4-5 ஒரு 3 பன் மாதிரி செஞ்சேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து சிக்கனுக்கு வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் போல உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அப்படியே வேக வச்சிடணும். ஒரு 3-4 விசில் போன பிறகு இதை அப்படியே இறக்கி நாங்கள் ஆற வச்சிடணும். உங்களுக்கு சிக்கன் போலவே பீஃப், மட்டன் போட்டும் இதே போல் உங்களுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ நான் இதை வந்து இறக்கி இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து போட்டுட்டேன். சிக்கனை வந்து பெரிய பீஸாக என்ன அப்படி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அதே குக்கரில் வந்து கழுவிட்டுட்டு கழுவாமைக்கு அப்படியே எடுத்து அதில் உருளைக்கிழங்கு நான் போட்டு வேக வச்சதுக்கப்புறம் பெரிய உருளைக்கிழங்குத்தால நல்லா கட் பண்ணி போட்டுனேன். அப்படி 2 அதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து நல்லா இறக்கி நாங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஈஸ்ட் வந்து நான் முதல்ல வச்சதையும் விட 2வது வச்சதையும் பாரு. 2வது அந்த நார்மல் அந்த கை பொறுக்கிற அளவு சூட்டுக்கு தான் நாங்கள் ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணணும். எனக்கு அது மறந்துட்டேன். நான் அவசரத்தில் ஹாட் வாட்டரே ஊற்றிட்டேன். அது ஆக்டிவ் ஆகலை. இப்போ இப்படி பொங்கின ஈஸ்ட்டை தான் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். எனக்கு 3 கப் அளவு மாவுக்கு தான் நான் ஈஸ்ட் சேர்த்துனேன். அதோட கொஞ்சம் மில்க் பவுடர் கரைச்சியும் எடுத்துட்டேன். இது பன்னுக்கான எப்படி பிணைஞ்செடுக்கிறேன்னு பார்ப்போம். அதோட வந்து தேவையான உப்பு, பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் சேர்த்த அப்புறம் இதை நல்லா கலந்துட்டுக்கணும். பன்னுக்கு மாவு பிசைகிற டைமுக்கு நீங்கள் இந்த பட்டர்லேயே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. பட்டர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் எங்களுக்கு கையால் நல்லா மாவு பிணைஞ்சதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட வந்து மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மாவை பிணைஞ்செடுத்துட்டேன். உங்களுக்கு மில்க் போதானா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மாவை நல்லா கலந்துட்டுக்கணும். மாவு வந்து நல்லா ஒட்டுற பதத்துக்கு வரும். அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து நல்லா ஆக்டிவாகி டபுள் சைஸ் ஆகி வரும். எப்படி இருக்கணுமா. இப்போ இதை வந்து ஒரு க்ளீன் ரேப் இல்லைன்னா ஒரு லன்ச் ஷீட்டால் அப்படி நல்லா கவர் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே நான் வந்து ஒரு சேவியட் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இப்போ லொஹர் தொழுதுட்டு வந்தேன். அடுத்து கிச்சனுக்கே போனேன். இப்படித்தான் இடையில ஒரு வேலையை நான் பார்த்து வச்சுட்டு அடுத்தடுத்து வேலையும் செஞ்சுருப்பேன். சஹருக்கான வேலைகளையும் இஃப்தார் டைமோடய கொஞ்சம் வேலைகளையும் பார்த்து வச்சுடுவேன். ஏன்னா லொஹர் தொழுதுட்டு வந்ததுன்னு இப்போ பன் வந்து நல்லா டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ அதுக்கான வேலையை தான் அடுத்து செய்ய போகிறேன். முதல் வேலை வந்து கிச்சனுக்கு போனது இந்த ஜூஸ் கரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில். இதுக்கு வந்து வாட்டர்மெலன் இருந்துச்சு ஒரு பாதி. முதல் நாள் கட் பண்ணி வச்சிருந்தது. அதோடய திரும்பவும் கொண்டு வந்து இதெல்லாம் சேர்த்து தான் இது ஜூஸ் அடிச்சு எடுத்துக்க போகிறேன். வாட்டர்மெலன் ஜூஸோட ஒரு பாதி லெமன் ஜூஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ வாட்டர்மெலனில் வந்து அந்த நடுப்பகுதியை தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரெட் கலர் மட்டும்தான். இதுக்கு எந்த வித தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த சிவப்பு பகுதி உள்ள மட்டும்தான் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்க போகிறேன். நீங்களும் இது போல் இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். உண்மையிலே இந்த நோம்பு திறக்கிற டைம் இப்படி ஜூஸுகள் இருந்தால் உண்மையிலே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் குடித்த மாதிரி இருக்கும். இப்போ வாட்டர்மெலனில் வந்து ரெட் மட்டும் இல்லை எல்லோ கலரும் வருது. ஆனால் டேஸ்ட் எப்படின்னு தெரியும். எல்லோ கலர் இன்னும் நான் வாங்கினேன் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இந்த வாட்டர்மெலன் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்வீட் இருந்தால் உங்களுக்கு சீனி சேர்க்கறதுல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துனேன். சீனி சேர்த்து நல்லா அடித்து எடுத்துனேன். உங்களுக்கு பெரிய வடி இருந்தால் பெரிய ஓட்டோவில் வடி இருந்தால் வடித்து எடுத்துக்கலாம். நான் எதுவும் வடிக்கலை. அப்படியே நான் வந்து ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்படி மாற்றி இதை அப்படியே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நார்மலில். இப்போ எங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு இதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ நல்லா சில்லுண்டு கூலாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஐஸ் க்யூப் போட்டும் எடுத்துக்கலாம். இன்றைய ரோஸ் சிரப் போட்டு தான் இந்த கடற்பாசி பொடி செய்ய போகிறேன். 1/2 லிட்டர் தண்ணி தான் எப்போதும் செய்தேன். 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இல்லாட்டி உங்களுக்கு 1/2 லிட்டர் பால்லையும் செய்ய இயலும். மில்க் பவுடர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். சேர்த்து நல்லா அப்படி கலந்துட்டுக்கணும். அந்த ஹீட் ஆகி வரச்சில் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைப்பட்டு வரும் இப்படி. இப்போ இதோட வந்து 2 டீஸ்பூன் மாதிரி தான் கடற்பாசி சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். 2 டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துடவே வேணாம். இல்லாட்டி உங்களோட புடின் வந்து ஹார்ட் ஆகிடும். நான் எப்போதும் வீடியோவில் சொல்கிறது தான். இப்போ இதை நல்லா கலந்துட்ட போகிறேன். இதோட வந்து ரோஸ் சிரப் தான் சேர்த்துக்க போகிறேன். வீட்டிலே செஞ்ச ரோஸ் சிரப் தான். நான் வந்து கரண்டியில் அளக்காமைக்கு சும்மாவே ஊற்றி கலந்துட்டு பார்த்தேன். கொஞ்சம் கலர் குறைவாயிருந்துச்சு. திரும்பவும் கொஞ்சம் ஊற்றினேன்.
நாங்கள் இந்த அளவுகளை செஞ்சால் இந்த புடின் வந்து நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ இன்னும் கொஞ்சம் முத்தின போது இதை நல்லா கலந்துட்டு இப்போ இது கணக்காக கலரில் வந்துட்டுது. இப்போ உங்களுக்கு கரண்டிலே பார்க்கல உங்களுக்கு கையில் கரண்டியில் அந்த ஒற்றை பதம் வரச்சில் உங்களுக்கு இறக்கி இதை அப்படி ஆற வச்சிடணும். இதுக்கு வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடி வச்சு எப்படி வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா கரையாத கடற்பாசி துண்டுகள் இருந்தால் அப்படி நல்லா வடிபட்டு வரும். எப்போதும் போல் நான் இதை வந்து கப்புக்கே தான் ஊற்றி எடுத்திருந்தேன். ஊற்றி எடுத்த பிறகு இதோட வந்து சம்சசில் கடற்பாசியில் இது கசகசா ஊற வச்சுருந்தேன். அதைத்தான் இதோட கலந்துட்டுருந்தேன். அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் மேல் பகுதி. அந்த செட் ஆகி வர சில நல்லா அந்த கடற்பாசி பொடி நல்ல ஒரு கலர்லேயும் இருக்கும். அதோட வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கும் அழகாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலரில் செஞ்சு பாருங்கள். இந்த கடற்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சு பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மாதிரி தான் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இதை நல்லா ஆற வச்ச பிறகு நான் இதையும் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் எடுக்காமல் இப்படி வெளியிலேயும் வச்சு உங்களுக்கு நல்லா உறைஞ்ச பொருள் எடுத்து நோம்பு இஃப்தார் டைமுக்கு எடுத்து உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலும். இப்போ பன்னுக்கான கறி செய்வோம். ஒரு சட்டில் ஒரு 2 கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்த பிறகு அதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதை கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதோட ஒரு பெரிய வெங்காயம் 2 மாதிரி வெட்டி வச்சினேன். வெங்காயம் பச்சை மிளகாய் 2 சேர்த்து நல்லா வதங்க விடணும். அதோட கொஞ்சம் லீக்ஸ் வெட்டி வச்சுக்கணும். அடுத்து வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் வேக வச்சு அதை அப்படியே உரம் வச்சுருக்கிறோம். இப்போ இதோட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துன்னு தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்த பிறகு இது நல்லா வதங்கி வரும். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்தோட பச்சை வாசனை போகும் அளவுக்கு நல்லா வதங்க விடணும். சிக்கன் வேக வச்சு எடுத்தது நான் வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துன்னு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சிக்கனை சின்னதாக போடாமல் பெரிய துண்டாக போட்டு எடுத்துக்கோ. மேலும் நான் எப்படி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து இதோட சேர்த்துட வேண்டியதான். சேர்த்து நல்லா கலந்துட்டுருக்கணும். இதுக்கு உங்களுக்கு காரத்துக்கேற்ப மிளகுத்தூள் கட்டர்த்தூள் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலும். நான் வந்து மிளகுத்தூள் கட்டர்த்தூள் தான் கூடுதலாக சேர்த்துட்டேன். அப்போ அந்த பன் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். சின்ன பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள் அதோட 2 டீஸ்பூன் மாதிரி கட்டர்த்தூள் சேர்த்துனேன். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதோடய கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் சேர்த்துக்கணும். நான் மறந்துட்டு வீடியோவில் பார்க்க சொல்ல லாஸ்ட்டில் தான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். இதோட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருந்த லீக்ஸ் எல்லாம் அதையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதோட நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஒரு கப் அளவு அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் முதல்ல வந்து வெங்காயத்துக்கு தான் உப்பு சேர்த்துட்டோம். உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்த அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ எல்லாம் நல்லா கலந்து வரணும். அப்படி இப்போ இதை வந்து நான் அப்படி எடுத்து ஆற வச்சுட்டு இந்த கறி வந்து எனக்கு பன்னையும் விட கூடுதலான கறி செஞ்சு வச்சுருந்தேன்னா அடுத்த நாளைக்கு எனக்கு வந்து கட்லெட்டும் இதால் செஞ்சு கேளும். இல்லாட்டி வேறு இது பட்டிஸ்களுக்கும் இந்த கறி போட்டு கேளும். நீங்கள் எப்படி கூடுதலான கறி செஞ்சால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. அடுத்த நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு கேளும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சு யூஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அசர் தொழுதுட்டு வந்தால் அடுத்த வேலையை ஆரம்பித்தேன். இப்போ மாவு வந்து நல்லா டபுள் சைஸாக பொங்கி வந்துச்சுது. இப்போ நீங்கள் புதிய ஈஸ்ட் வந்து போட்டிருந்தால் நல்லா மாவு பொங்கி வரும். இப்போ பழைய ஈஸ்ட்டுகள் போட்டிருந்து இல்லாட்டி ஆக்டிவாக அமைக்க ஊற்றிருந்தால் மாவு வந்து இப்படி பொங்கி வராது. இப்போ கையில் ஒட்டுறதோ. இப்போ இதை நல்லா நாங்கள் இப்போ இதை வந்து மாவு உருண்டையாக்கி எடுத்துக்கணும். உங்களோட பன் வந்து நல்லா சாஃப்டாக வரணும்னா இந்த மாவோட பனையிறத்தில் தான் இருக்கிற விஷயம். இது வந்து நல்லா இன்னும் இப்படி பொங்கி வரணும் மாவு வந்து. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடிச்சிருக்கிறேன். எப்படி நீங்களும் எடுத்துக்கோங்க. எப்படி சின்ன உருண்டையாக உங்களோட பன்னுக்கு அளவா. உங்களுக்கு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி அதுலேயும் இப்படி மாவை வந்து ஒரு உருட்டை கட்டை இப்படி உருட்டி எடுத்து கீழே இப்படி தட்டி இல்லைன்னா நான் ஒரு போட்டில் வச்சு இப்படி மாவை செஞ்சு எடுத்துக்கல. நான் வந்து மாவு நல்லா டஸ்ட் பண்ணிட்டு தான் இப்படி மாவை செஞ்சு எடுத்துட்டேன். முதல்ல செய்ய போகிற பன் வந்து ரோஸ் பன்னுன்னா ரோசாப்பூ மாதிரி டிசைன் இருக்கும் இந்த பன். அதுக்காக வேண்டி 4 பக்கம் இதழ் வர மாதிரிக்கு நாங்கள் இப்படி கட் பண்ணிக்கணும். நடுப்பகுதியில் கொஞ்சம் மடம் வச்சுக்கணும். நாங்கள் அந்த ஃபில்லிங் கறி வைக்கிறதுக்கு இந்த கறி வச்ச பிறகு நீங்கள் வந்து கறியை அந்த நல்லா கொஞ்சம் அந்த குமியல் மாதிரி இருந்தால் நல்லா உயரத்துக்கு ஏற்ப கறி வச்சுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அது நல்லா கவர் பண்ணி இப்படி உயரம் அந்த ரோசாப்பூ மாதிரி எங்களுக்கு சுற்றி அடிக்கலும். ஒரு பக்கத்தையும் அப்படி மடிச்சுட்டு திரும்பவும் அடுத்த பக்கத்தையும் இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அடுத்த 4 பக்கத்தையும் இப்படி செஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு கையில் விட்டுருன்னா கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க சைடுகளில்.
செஞ்சு எடுத்த பின்ன எப்படி ரோசா பூ மாதிரி வரும். அதை அப்படி எடுத்து நீங்கள் ஒரு ட்ரேயில் ஆயில் பேப்பர் சரி ஆயில் தடவி சரி இன்னும் இப்படி வச்சுக்கணும். இன்னும் இப்படி தான் கறி இருக்கும். நல்லா ஒரு குமியல் ஒரு உயரத்தில் மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த ரோசா பூ மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இன்றைக்கு ஒரே மாவால் 3 பன் செஞ்சுக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த நாளைக்கு உங்களுக்கும் பன் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் அவனை வந்து 175 டிகிரியில் வந்து ஒரு 10 மினிட் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து சொசேஞ்சஸ் போட்டு தான் பன் செய்ய போகிறேன். மகளுக்கு கேட்டிருந்தா அவளுக்கு சொசேஞ்சஸ் போட்டு செஞ்சு தரக்கு சொல்லி இப்போ அதுக்காக வந்து 2-3 சொசேஞ்சஸ் எடுத்து வச்சுட்டேன். பன்னுக்காக மாவு என்ன எப்படி தட்டி எடுத்த போகிற என்ன அப்படி கீரல் போட்டு ஒவ்வொரு பகுதியை என்ன எப்படி மாவு எடுத்துக்கணும். எடுத்த போகிற இது நாங்கள் காட்டுற மாதிரி பன் என்ன எப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இப்படி சும்மா இப்படி சுற்றி அடிக்கலும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கத்தி வச்சு இன்னும் எப்படி கீழ்ப்பகுதி அந்த மாவில் வந்து கீரல் போட்டு கேளும். இன்னும் எப்படி நான் காட்டுற மாதிரி எப்படி கீரல் போட்டு இன்னும் எப்படி சுற்றி எடுத்து கேளும். எப்படி செஞ்சாலும் பன் வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காலையில் 2 மாங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து ஒரு காலையில் 3 மாங்க ஒரு மாவால் 3 வகையான பன் செஞ்சுக்கிறேன். அடுத்து லாஸ்ட்டில் செய்ய போகிறது வந்து சீஸி சிக்கன் பன் செஞ்சுவோம். அதைத்தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ரோல் மாதிரி எப்படி சுற்றி எடுத்து அப்படி அதையும் ஓரம் வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து செய்ய போகிற வந்து சீஸி சிக்கன் பன். சீஸ் போட்டு செய்கிற பன். அதுக்கு மாவு உருண்டை எடுத்து இன்னும் எப்படி தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்த போகிற எங்களோட ஃபில்லிங் கறியான அப்படி மாண்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் முதலெல்லாம் சீஸ் இல்லாட்டி உங்களுக்கு வேண்டிய சீஸ் வச்சுக்கலும். நான் முதலெல்லாம் சீஸ் கொஞ்சம் வச்சு அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மாவு எப்படி செஞ்சு எடுத்துகிட்டு மேல் பகுதியில் மாவு கூடுதலாக வந்து அதை அப்படியே கட் பண்ணிட்டு கையாலே உங்களுக்கு பிச்சு எடுத்துடலும். இப்படி உருண்டையாக்கி கையாலே எடுத்துடுவோம் மேல் பகுதியில் உள்ள மாவை. எடுத்தப்போ நீங்கள் எப்படி கையாலே நல்லா ஷேப் பண்ணி வச்சுக்கணும். வச்சப்போ இதை அப்படியே எடுத்து உரம் வச்சிடணும். இப்போ இதுக்கு எக் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எக்கையும் மில்க்கையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அதோட ப்ரஷ் போட்டு எப்படி நீங்கள் எக் பூஸ்ட் பண்ணிக்கலாம். எக் விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு மில்க் மட்டும் எப்படி பூஸ்ட் பண்ணிக்கோ மேலும். இப்போ இதை அப்படியே ஃப்ரீ ஹீட் பண்ணின அவனில் வந்து ஒரு 20 இல்லாட்டி 25 நிமிஷம் உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அவன்ட சூட்டு அளவை பொறுத்தும் அது பேக் ஆகி வரும். இப்போ மீதமுள்ள இந்த சீஸி சிக்கன் பன் அப்படியே கவர் பண்ணி வச்சிட வேண்டியதான் அது வேகும் வரைக்கும். இப்போ மீதமான இந்த எக்கை வந்து நான் வந்து பேனில் ஊற்றி சும்மா எக் மாதிரி ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஃபில்லினுக்காக கறி வச்சு அதே கறியில் கொஞ்சத்தை வச்சு எடுத்துட்டேன். 4 பக்கம் அடித்து எடுத்து நான் இஃப்தார் டைமுக்கு இதை எடுக்க அப்படியே மறந்துட்டு நோம்பு திறந்த போல தான் ஞாபகமே வந்து திரும்ப அந்த நோம்பு திறந்த பிறகு ஒரு 7 7:30 போல் அந்த எல்லோரும் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த எக்குகள் அப்படி வெளியில் எடுத்து வச்சு அது நாசமாயிரும் தான் நான் அதையும் அப்படியே செஞ்சு வச்சுட்டேன் எடுத்துக்கோன்ட்டு. ஆனால் அது மறந்துட்டோம். பரவாயில்ல பிறகு சரி யூஸ் ஆகிட்டே. பன் இறக்கினோடனே நாங்கள் அதை சூட்டோடைய முதல் வேலையாக வந்து கொஞ்சம் பட்டர் பூசிக்கணும். அப்போ தான் அந்த பன் வந்து நல்ல மாய்ஸ்சரைஸாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்டு இஃப்தார் வந்து எங்களுக்கு இந்த ரோஸ் பன் அடுத்தது வந்து சொசேஞ்சஸ் பன்ஸ் சீஸி பன்ஸ் எல்லாம் இன்றைய நாள் வந்து பன்னோடைய 3வது இஃப்தார் முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. போய் ஷேர் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இலவான வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோ வந்து உங்களோட மனசுகளை நோகும்படி கஷ்டப்படுத்தி இருந்தால் எல்லோரும் என்னை மன்னிச்சிக்கணுங்க. ஏன்டா இப்போ இஃப்தார் டைமுகளுக்கு சில பேர் வீட்டில் கூடுதலாக இருக்கலாம், சில பேர் குறைவாக இருக்கலாம். அப்படி இருந்தால் இப்போ இது வந்து உங்களுக்கு அதிகமாக கூட இருக்கலாம். அப்படிகள் இருந்தால் முதல் வேலையாக மன்னிச்சிடுங்க. இதெல்லாம் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன்ட்டு ஆனால் யூஸ்ஃபுல்லான வீடியோவும் இருக்குது. அந்த பன் செய்கிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அன்றைய நாள் வந்து இஃப்தார் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்ச போகிற மாதிரி தொழுதுட்டு இஷா வரைக்கும் கொஞ்சம் ஓதிட்டு இப்போ தராவிக்காக அடுத்து ரெடியாகி இப்போ தராவி தொழுகிறதுக்கு போயிடுவேன். ஏன்டா பள்ளிக்கு தான் போகணும். நாங்கள் தராவி தொழுகிறதுக்கு மிச்சம் டைம் போகிறல டக்குன்னு போய்த்துடலாம். இப்போ எப்போதும் போல தான் இப்படி தான் எங்களோட இஃப்தார் நோன்பு சஹர் எல்லாம் போகுது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.